வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைத்தண்டு மசாலா. இது இன்றைக்கி ப்ரெட்டுக்காக பண்ண போகிறேன். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு மசாலா. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வாழைத்தண்டில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி டயபெட்டிக் பீப்புளுக்கு இது ரொம்பவே நல்லது. இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இங்கே தான் சேர்த்துருக்கேன். அசிடிட்டி, அப்புறம் கிட்னி ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. மெயினாக இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இது ஆன்டி டயபெட்டிக் இது. ஸோ இந்த வாழைத்தண்டு அடிக்கடி நம்மளோட ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த ரெசிபி எஸ்பெஷலி ரொம்ப நல்லா இருக்கும். நான் இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு வாழைத்தண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு 2 வெங்காயம் எடுத்து இது மாதிரி சின்னதாக கட் பண்ணணும். இஞ்சி பேஸ்ட்டு வேணும். பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கறிவேப்பிலை, கடைசியாக சேர்த்துக்கிறதுக்கு கொத்தமல்லியும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துடணும். அப்புறம் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு வாழைத்தண்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணது தேவைக்கு தண்ணி சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். அப்புறம் கடாயில் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு தாளிக்கணும். ஸோ எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு போட்டு கறிவேப்பிலை போட்டு தாளித்து இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு போட்டுடலாம். அதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சமாக எள்ளும் சேர்த்துருக்கேன் தாளிக்கும்போது. சோம்பில் தாளிக்கிறதுனால இந்த மசாலா ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டாக இருக்குது. இது ப்ரெட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. சோம்பு வெடித்ததும் கறிவேப்பிலை போட்டு சேர்த்துடலாம். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கணும். பூண்டு நிறைய சேர்க்குறது இந்த மசாலாவுக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டு தருது. நல்லா கிளறி கொடுத்துடணும். பூண்டு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தான் வெங்காயம் சேர்க்கணும். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்து தேவைக்கு உப்பும் சேர்த்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயம் நல்லாவே வதங்கணும். ஸோ கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் வெங்காயம் சேர்த்த பிறகு. இப்போது அந்த வாழைத்தண்டு நல்லாவே வெந்துருச்சு. உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
எடுத்துடலாம். இப்போது அந்த இஞ்சி பேஸ்ட்டும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலரை கொடுத்துட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆட் பண்ணுறதுக்கு நான் வந்து பெப்பர் சிக்கன் மசாலாவும் கபாப் மசாலாவும் எடுத்துருக்கேன். ஸோ இது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் சேர்க்கணும் கடைசியாக. ஸோ அதுவும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ வாழைத்தண்டும் நல்லா வெந்துருச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்து திருப்பி நல்லா கிளறி கொடுக்கணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூளும் சேர்த்துடலாம். தேவைக்கு காரத்துக்கு. அதுக்கப்புறம் இந்த 2 மசாலாவும் சேர்க்கணும். கபாப் மசாலா கொஞ்சமாக, அதுக்கப்புறம் பெப்பர் சிக்கன் மசாலாவும் சேர்த்துருக்கேன். ஸோ இது 2ம் சேர்த்து நல்லா கிளறணும். கிளறி கொடுத்துடணும். ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி கொடுத்துட்டு அந்த வேக வச்சுக்கிற வாழைத்தண்டும் இது கூட சேர்த்துடலாம். ஸோ கொஞ்சம் கிரேவி இருக்கும் ப்ரெட்டுக்கு வேண்டி பண்ணுறதுனால. ஸோ அது வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து அந்த வாழைத்தண்டும் சேர்த்துடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. ஸோ இன்றைக்கி இது ப்ரெட்டுக்கு கூட சைட் டிஷ்ஷாக பண்ணியிருக்கேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இந்த கொத்தமல்லியும் சேர்த்து எடுத்துடலாம். அவ்வளோதான் இந்த ரெசிபி. ஸோ இன்றைக்கி எங்களுக்கு டின்னருக்கு இந்த ஹெல்த்தியான ரெசிபி நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.